வந்து வேற வழி அவங்க கட்சிக்கு அந்த கம்பெனி வந்து கூடாரம் கலையுது. அந்த கூடாரத்தை கலைக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு நாங்கள் வரோன்னு சொல்லி நாக்கில் தேடம் தடவுறாங்க. இலவச படிப்பு படித்த காரணத்தால் தான் உயர்நிலை கல்வி, கல்வி, கல்லூரி கல்வி முதற்கொண்டு இலவசமாக ஆக்கியது கலைஞருடைய ஆட்சிக்கான சாதனை. இந்த சாதனையை செய்ததால்தான் இன்றைய படித்த இளைஞர்கள் உருவாக்கப்பட்டார்கள். நம்ம நாட்டை சார்ந்தவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று அதிக சம்பளம் பெறுகின்றார்கள். அந்த தகுதியை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். ஆக இது இப்போ நேற்று வந்த காலம்லாம், இப்போ முளைச்ச காலம்லாம் இப்போ வந்து இதை அழிக்கின்றோம் என்று சொல்லுகிற தகுதி இல்லாதவர்கள் வரலாறு வந்தாலும் சரி, நாட்டு மக்களுடைய வளர்ச்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எப்போதும் பங்கு உண்டு. அவர்கள் வித்திட்டதான் இன்றைதான் கல்லூரி படித்து கொண்டு நாகரிகமாக வளர்ந்து இப்போ அந்த இங்கே படிப்பறிவு பெற்ற காரணத்தால் உலக நாடு அளவிற்கு தமிழர்கள் சென்று வாழக்கூடிய வாய்ப்பு உருவாக்கப்பட்டு இப்போது இருக்கிறார்கள். ஆக இந்த படிப்பு கல்வியை பொறுத்தவரையில் இந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம், கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில். இப்போது இப்போ நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு அவர் ஆரம்ப உயர்நிலை பள்ளி, கல்லூரி கல்வி படிக்கிறதிலிருந்து அதை நான் முதல்வன் திட்டத்தை உருவாக்கி அதன் மூலமாக தகுதியான மாணவர்கள் தன் வேலை வாய்ப்பு பெறுகின்ற பயிற்சி இந்த ஆட்சியை தான் யாரும் சிந்திக்கவில்லை. இப்போ புது கம்பெனிலாம் அமைச்சோம்னா அவன் செட்டிங்கிலே நடித்து செட்டிங்கிலே வச்சு நான் இப்போ முதலமைச்சர் ஆகுன்னு சொல்கிறார்கள். ஆனால் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மாணவர்களை படிக்கும் போதே அவர்கள் அந்த நான் முதல்வன் நான் அந்த படிப்பிலே முதல்வனாக மாறுவேன் என்ற உணர்வை ஊட்டுகின்றார்கள். அதான் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை பலவற்றை நிறைவேற்றலன்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் காஞ்சிபுரத்தில் வந்து குற்றச்சாட்டு. நயினார் நாகேந்திரன் அவர் தலைவர் ஆயிட்டாரு, அவருக்கு அவரே சொல்றாரு நல்லவர் தான் சொல்றாருல. அதே நயினார் நாகேந்திரன் நம்முடைய முதல்வரை பற்றி அவரே நல்லவன் சொல்றாரு, அதை பாராட்டணும். எந்த உறுதியை, எந்த வாக்குறுதியை கடைப்பிடிப்போட ஒரு பார்த்த சாதிங்கிற ஒரு தொண்டர் அவரை வந்து இப்போ எங்களுடைய அவங்களுடைய அந்த கலைப்பிரிவை வச்ச அந்த தோழர்களுக்கு உதவி கிடைக்கவில்லை என்ற கோரிக்கை வைத்த ஒரு 20 நாளில் எங்களுக்கு வந்திருக்கு பணப்பயன் கொடுத்துருக்கு ஆட்சி என்று பாராட்டுகிறார்கள். சாதாரண தொண்டர்கள், சாதாரண எளியவர்கள் பாராட்டுகின்ற ஆட்சி. நயினார் நாகேந்திரன் கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் அவர் புற செல்ல வேண்டும். நாங்கள் பஸ்ஸில் வந்து இலவசமாக பெண்கள் பயணம் சொல்லுகிறோம்னு சொன்னோம், மக்கள் கேட்டாங்களா? அதை செஞ்சிருக்கிறார்கள். அதே போல் பணம் மகளிர் உரிமை தொகை கொடுப்போம் சொன்னாங்க, கொடுத்தாச்சா இல்லையா சொல்லு, கொடுத்தாமே இல்லையா? நயினார் நாகேந்திரனுக்கு அவர் தெரியாது, அவரு அந்த பணம் வராது. நேற்று அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் புள்ளி விவரங்களை வச்சு எடப்பாடி 200 தொகுதிகளை கைப்பற்றுன்னு சொல்லியிருக்காரு. அவங்க வந்து வேற வழி அவங்க கட்சிக்கு அந்த கம்பெனி வந்து கூடாரம் கலையுது. அந்த கூடாரத்தை கலைக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு நாங்கள் வரோன்னு சொல்லி நாக்கில் தேடம் தடவுறாங்க. அனைத்து கட்சிகளும் வந்து விருப்பம் கொடுக்குறாங்க. திமுக அது தலைமையில கேட்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.